18ஆம் அடி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இந்த விபூதியை தொட்டதாலேயே நிச்சயமாக உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறப் போகுது. இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைச்சபடியும் உன் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கதான் போகுது. உனக்கு எது வசதிங்கிறத மட்டும்தான் நீ பாக்குறியே தவிர, எது சரி எது தவறுன்றத நீ சரியா யோசிக்காதனாலதான் பல விஷயங்களில் தப்பான முடிவுகளையே எடுக்கிறாய். எப்போதுமே எது சரிங்கிறதையும் பார்க்கணும், எது வசதியானதுங்கிறதையும் ரெண்டையுமே பார்த்தா மட்டும்தான் அது உனக்கானதாக, உனக்கு சாதகமானதாக உன் வீட்டுல நடக்கும். உன் வேண்டுதலை நினைத்து கொண்டே இந்த விபூதியை தொட்டதின் காரணமாக இந்த விபூதியானது உன் வாழ்க்கையில பல விசித்திர சம்பவங்களையும் உன் மனசுக்கான சந்தோஷத்தையும் அமைதியையும் நிச்சயமாக நடத்தி தரும். உன்னை அசிங்கப்படுத்தினவங்களையும் அவமானப்படுத்தினவங்களையும் நினைச்சு நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். நீ நல்லா யோசிச்சு பாரு. அழகா இருக்கிற உன்னை தானே அசிங்கப்படுத்த முடியும். அப்ப நீ அழகா இருக்க, உன் வாழ்க்கை அழகா மாறப்போகுது. அதனாலதான் அதை அசிங்கப்படுத்த வேண்டும் என பொறாமையில சில பேர் பொங்கி எழுகிறார்கள். போனது போகட்டும். யார் என்ன செஞ்சிருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து நீ என்ன செய்யணுன்றதை நோக்கி போய்கிட்டே இரு. நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அதை பத்தி கவலைப்படாம என்னப்பா கருப்பசாமி எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு. எப்போதும் எந்த உயிரினமே எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடி ஜெயிக்கணும்னு தான் நினைக்குமே தவிர, மனிதர்களைப் போல தற்கொலைன்னு ஒன்றை எந்த விலங்கும் எந்த பறவையும் செய்து கொள்வது கிடையாது. அப்படி இருக்கும்போது மனிதனாக பிறந்தனே, ஆறறிவு கொண்டனே, வாழ்க்கையோட போராடுறதுக்கு பயப்படலாமா? எப்பவுமே நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்ற எண்ணத்தோட தைரியமாக இருக்க பழகு. யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீன்னா உடனே யோசிக்காம கொடுத்துரு. அதை விட்டுட்டு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வேணுமான்னு கேட்கறதும் இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம அவர்கள் கையில் அதை அப்படியே ஒப்படைச்சிடு. உன்னிடம் என்னதான் நியாயம் இருந்தாலும் கூட, நீ செய்வது சரியாக இருந்தாலும் கூட, அடுத்தவர் தவறு செய்யறாங்கன்னு தெரியும் போது அதை பார்த்து கோபப்படாத. ஏன்னா துரோகிகள் எல்லாருமே முதல்ல உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக உன்னை பலவீனமான ஆளாக மாத்திட்டு அப்புறமா அவங்க என்னவோ நல்லவங்க போலவும் அவங்க சொல்றதுதான் சரின்னு போலவும் காட்டிக்குவாங்க. அதனால யார் உன்னை கோபப்படுத்தி பார்க்க நினைத்தாலும் அவர்களது எண்ணத்தை நிறைவேற விடாதே என் தங்கமே. யார் என்ன சொல்லுவாங்கன்னு யாரை பத்தியும் யோசிக்காம உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருக்கும்படி உன் செயல்களையும் வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் அமைச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நீ அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை பத்தி யோசனை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காம யோசனை எப்படி செயல்படுத்துவது என களத்தில் இறங்கு. நீ எப்போதும் எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு உனக்கு சக்தி தேவை. அதையும் நல்ல முறையில் சரியாக நீ செஞ்சு வெற்றி அடைகிற வரைக்கும் இந்த கருப்பசாமி எப்போதுமே உனக்கு துணையா இருந்து உன்னை காக்கும் கடவுளாக உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பேன். அடக்கிய கோபம் எப்போதுமே பழிக்கு பழி வாங்கணும்னு தோணும். ஆனா வெளியே கோபத்தை காட்டிட்டா அதன் மூலமாக மன்னிப்புக்கு வழி தேடும். ஆனா என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள அடக்கி வச்சு அதை மறந்து போயிடலாமே தவிர பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்காதே என் தங்கமே. எப்போதுமே உன்னை மதிக்காத இடத்துக்கு நீ போய் எதுவும் பேச வேணாம். அதே நேரத்துல உன்னை மதிக்காதவர்களே நீ யாருன்னு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காட்டணும். பார்க்கிற எல்லாத்தையுமே உன் மனசுல கொண்டு வந்து அதை பார்த்து ரசிச்சு அதை அடையணும்னு ஆசைப்படாத. ஏன்னா மனதில் நினைப்பது அனைத்தையும் பேசிவிட முடியாது தானே. அதே போல பார்க்கிற அனைத்தையும் அடைந்து விடவும் முடியாது. ஏன்னா எப்போ நீ எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படுறியோ அப்போதே அது உன் வாழ்க்கையில பேராசையாக மாறி உன் அழிவிற்கும் கூட காரணமாக ஆகிவிடும். உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட சொல்லு. உனக்கானதை செஞ்சு தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நீ என்ன எதிர்பார்த்தினா உன் பண பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கி சரியா 24 மணி நேரத்திலேயே நீ நினைச்சபடி உன் வீட்டுல நல்ல விஷயத்த நான் நடத்தி தர்றேன். நீ உன் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்ட. இனிமேலும் எதையும் இழக்கக்கூடாது என்றுதான் உன் வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியையும் புது மலர்ச்சியையும் நான் உருவாக்க வந்திருக்கேன். இந்த பிறவி நிச்சயம் உனக்கான பயனுள்ள பிறவியாகவும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு சொர்க்கத்தையும் நன்மையையும் தரக்கூடிய உயர் பிறவியாகவும் தான் இருக்க போகுது. நாளைக்கே உன் வீட்டுல பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நீ முயற்சி செய்து நம்பிக்கையோட என்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது
என் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தருவேன். நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாகவும் நான் வாழ வைப்பேன். ஏன்னா இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த விபூதியை தொட்டதன் மூலமாக உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். உன்னுடைய உடல் கஷ்டமும் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும்னு எல்லா துயரங்களுமே உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில நல்ல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பாகவும் செல்வமாகவும் நீ வாழ போற. யாருமே இல்லாம நான் தனியா நிற்கதியா தவிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாய்தானே. நீ தனியா நிக்கிறதுனாலதான் இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையா நிக்கிறேன். நான் உனக்கு துணையாய் வந்த பிறகு இனி யார் துணையும் உனக்கு அவசியமே இல்லை என் தங்கமே.